நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ செவ்வாயோட பெயர்ச்சி நடக்கு. அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயானவர் யார்? செவ்வாய் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன, செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடம் தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் 8ஆம் இடத்தில் புகைந்திருக்கும். அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களகாரகன் என்று அர்த்தம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும். செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தால் தான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயை நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார். நாடி முறைப்படி ஒரு பார்ப்போம். ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது. இப்போ பிறகுநந்தி நாடி. ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா கணவர், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால், செவ்வாய் சிறப்பாக இருந்தால், தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான். அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா, அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார். அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள். ஸோ அது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, தலையோட மண்டை ஓடு, அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்டால், தலையில் அடிபட்டால் அடுத்த செகண்டே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உடஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவ்வாறு ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் செவ்வாயோட காரத்துவம். என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் பழம் உடைச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம். பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ இந்த இணைவுகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயுடைய காரத்துவம் இருக்கிறது. அதனால தான் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள், அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசாபுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ
அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும். அப்போது தான் அவங்க அந்த சீருடை சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் செயல்படுத்த முடியாமல் இருந்த நிலையில் ஒரு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வரப்போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவான் உணர்த்தப் போகிறார் என்று பார்ப்போம். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 9ஆம் இடத்ததிபதியாக வருகிறார். 2க்கும் 9க்குரிய அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்கிறார். எந்த இடத்துலனா சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார். 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சிம்ம ராசியாக வருது. சிம்ம ராசியில் ஆல்ரெடி கேது பகவான் உட்காந்துருக்கார். 6இல் செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது கணக்கு. அப்போ 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 1ஆம் வீடான உங்கள் ராசியை பார்க்கிறார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 1ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மாற்றம் கொடுக்க போகிறாருன்னா, இடம் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. புதிய இடம் வாங்குவீங்க. உங்களுடைய அப்பா வழி சொத்தில் ரொம்ப நாளாக வில்லங்கமாக இருக்குது, அது வரமாட்டேங்கி, வந்தால் நல்லாயிருக்கும், அந்த இடத்த விற்றுட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இல்லை அந்த இடம் வந்துருச்சுன்னா நான் வீடு கட்டிக்கிடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான சூழ்நிலையை செவ்வாய் பகவான் ஏற்படுத்திடுவார். உங்களுடைய இளைய சகோதரன் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க, அல்லது உங்களை விட வயது குறைந்த இளைய சகோதரர்கள் அதாவது கூட இருந்த சகோதரிகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு மனதளவில் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. தோட்டம் தொடர்புகள் வாங்க வேண்டும் ஆசை, எனக்கு பிடிச்ச மாதிரி தோட்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படியே அந்த பணத்தை வச்சு தோட்டம் வாங்கி அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக மனசு ரிலாக்ஸாக இருக்கலாம், இயற்கைகளை ரசிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மீனராசிக்காரங்க அதற்கான செயல்பாடுகளை இயக்கத்திலும் தாக்கத்திலும் இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான தோட்டங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய மீனராசிக்காரங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்க அமைப்பு உண்டு. அந்த வண்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சில கலர்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. ஒன்று ரெட் கலர் வாங்குவீங்க, அல்லது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரக்கு கலர் வாங்குவீங்க. இது சார்ந்த கலர்கள் வாங்குவதற்கான அதிகமான அமைப்பு உண்டு. அது எல்லோவும் சேர்ந்து இருக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் நீங்கள் வாங்க போகிற வண்டியோட கலரில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கலர்லாம் கணிச்சு வாங்கினா தான் நல்லா இருக்குமான்னா வண்டி வாங்குறது நல்லா இருக்கும். ஸோ இந்த கலராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த கலர் தான் வாங்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்தலை, ஓகேவா? உங்களை கட்டாயப்படுத்தணுங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம், உங்களுடைய சுய ஜாதகமும் பேசும். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பில் என்ன மாற்றங்கள் இருக்கோ அதை வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி பகவானை பார்க்குறாரே, ராசியில் உள்ள சனி பகவானை பார்க்குறாரே, அப்போ என்ன இயக்கம் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் வேகத்தில் குறைவு ஏற்படும். கொஞ்சம் வேகமாக பண்ணணும்னு செவ்வாய் சொல்லுவார். சனி பகவானை உட்காந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பொறுமையாக போவோம் அப்படிம்பார். ஸோ அப்போ இரண்டும் மனநிலை உருவாகும். ஆனால் நீங்கள் சரியான முறையில் போகணும், கரெக்டான பாதையை நோக்கி பயணிக்கணும்னா உங்களுடைய வேகத்தை கூட்டிக் கொள்வது ரொம்ப நல்லது, வேகம் அதிகரித்து கொள்வது ரொம்ப நல்லது என்று பார்க்குறோம். அதேபோல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருக்குன்னா குறைஞ்சது 2 முறையாவது இந்த செவ்வாய் பகவான் உள்ளே வந்தோடனே, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணுங்கள், உறுதியாக ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழைய போகிறாருன்னு தெரிஞ்சோடனே கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ஓகேவா? எப்போ போகிறாரு எப்போ வராங்கிறத நம்ம உங்களுக்கு முதலே ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோம். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகள் உறுதி. நம்மளுடைய மீன ராசிக்காரிக்கு உறுதியாக எல்லா விதமான மாற்றங்களையும் சந்திக்க முடியும் என்பதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சரியான முறையில் சரியான செயல்பாடுகளை செஞ்சு சகல வெற்றிகளும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள்.